பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம். இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம். புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 17/9/2025. பொன் ஆப்டாலும் புதன் ஆப்டாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/10/2025 அன்னைக்கு முடியுது. புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க. யாருக்கு? எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க. இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு நாராயணனை சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமா நம்புறாங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு, மெட்ராஸில் இருக்கீங்களா, திருவல்லிக்கேணி பக்கத்துல திருப்பதி, திருவள்ளூர் வைத்திய வீரராகவர், கும்போணம் பக்கத்துல ஒப்பில்லா அப்பன், உப்பிலியப்பன், இதை மாதிரி வைணவ ஸ்தலங்கள் இருக்கு. அதே போல ஸ்ரீரங்கம் இருக்கு. 108 வைணவ ஸ்தலங்கள் இருக்கு. 108 வைணவ ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இந்த 30 நாளுமே பொறுத்தளவுக்கு நாம ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க, நாராயணனை சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமா இருக்குமா? கண்டிப்பா வெற்றி மாதமாவே இருக்கும். சரி சாமி, இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க 21/9/2025 மகாலய அமாவாசை. 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வருது. 22/9/2025 திங்கக்கிழமை நவராத்திரி உற்சவம். 9 பெண் தெய்வங்களுக்கும் 9 நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து, அதே போல ஒவ்வொரு தெய்வம், அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா, சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி. 30/9/2025 அஷ்டமி. அதிலே புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி. நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி. 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஆயுத பூஜை அப்படின்றது கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்க 1/10/2025. 2/10/2025 உகந்த கிழமை வியாழக்கிழமை. அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது. அதுக்கு அடுத்தது 3/10/2025 கௌரி விரதம். அப்ப இந்த புரட்டாசி மாசம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாசம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு. சரி, இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாசத்துல 17/9/2025 17/10/2025 வரலும் சற்றேறக்குறைய 31 நாள். இந்த புரட்டாசி மாசத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது, என்னென்ன கெடுதல். என்ன சாமி கெடுதல்னு பயமுறுத்துறீங்களே? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம். நம்ம பார்க்கறது இந்த கோல்சார நிலை மேல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போமா? மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதம் குரு வரார். பெரிய விசேஷம். 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் உங்களுடைய ராசி இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இப்போது இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் இடத்துல போகிறார்.
அது தவிர 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றும் 10ஆம் அதிபதி வந்து நீச்சப்பட்டும் அதற்கு பிறகு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால 9-10 அதிபர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதன் மூலியமாக தந்தையின் சொத்துக்கள் வரும். தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது அரசியல் பணி செய்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, எதையும் எதிர்பார்க்காம நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க, அதாவது பொது சேவைகள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் வந்து ஒரு அதாவது அதிகமான அளவு வந்து பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு நீங்கள் இந்த மாதம் இருப்பீங்க. ஏன்னா பொது காரியங்களில் நிறைய ஈடுபாடு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று உங்களுக்கு இருக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வேலையில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் சூரியனும் என்னென்ன மாற்றங்களை செய்வார் அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மகரம் அப்படின்னாலே செவ்வாய் அப்படின்னாலே பொறுமையாக செயல்படக்கூடியவங்க. ஏன் அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கிறதுக்கு சற்றேறக்கூடிய 2.5 வருஷம் ஆகும். அதனால தான் அதை மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றோம். அப்போ ராசியாதிபதியான சனி பகவான் ராசிக்கு 2ல் இருக்கார். ஆனால் கூட ராகுவும் இருக்கார். அதனால் அதீத தைரியம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே ஓவர் தைரியம் உடம்புக்காகாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. ஏன் அப்படின்னாக்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மையை கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு ஆறுதல் விஷயம் அப்படின்னாக்க 8-10-2025 அப்புறம் குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு கிடைக்குது. அதை தவிர முயற்சி ஸ்தானத்துலேயும் கிடைக்கிது. அப்போ 8-10 வரலும் 17-9-2025 8-10-2025 வரலும் யாருடனும் வாக்குவாதம், விதாண்டாவாதம், தேவையற்ற வாக்கு கொடுக்கறத இதை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 9ஆம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்காங்க. புத பகவானும் சூரியனும் இணைஞ்சிருந்தாக்க அதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம்னு பேர். இந்த 9ஆம் இடத்துல பொறுத்தளவுக்கு புதனும் சூரியனும் இருக்கிறதுனால இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க, அதாகப்பட்டது IIT, JEE, நீட்டு தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அரசு பதவிகள், அரசு வேலைகள், அதாவது தமிழ்நாடு அரசில் வேலை எழுதணுன்னாக்க TNPSC எழுதக்கூடியவங்களுக்கும், மத்திய அரசு வேலைக்கு UPSC எழுதக்கூடியவங்களுக்கும் இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் புதனும் இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8-10-2025 அப்புறம் குரு மாறிட்டு அவரே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான அவருடைய இன்னொரு வீடான மீனத்தை பார்க்கறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் இருக்கிற இடம் உங்களுடைய ராசிக்கு 10ல் இருந்துக்கிட்டு அவரே சப்தம பார்வை பார்க்கறதுனால, 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு புதிய வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கிற வீடை வித்துவிட்டு புது வீடு வாங்கணும்னு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது தவிருங்க. அதே போல் பேரம் பேசும்பொழுது அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு சில நேரங்களில் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ, பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த தெய்வத்தை வணங்கணும்? அதை தவிர 17-9-2025 17-10-2025 வரையிலும் எந்த தினங்களை சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கக்கூடிய நாட்களும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் எது அப்படின்றதையும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. அதாவது
சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற பொழுது உங்களுடைய மன கிளேசங்கள் ஏற்படும். அதாவது ஒரு நிலையான முடிவுகளை எடுக்க முடியாது. உங்களுக்கு தோன்றதெல்லாம் எல்லாம் நல்லதாகவே தெரியும், ஆனால் அது வந்து கெடுதலாக போயிடும். அதுக்காகத்தான் அந்த சந்திராஷ்டம தினங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு எப்பப்போ வருது, அதனால் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்குற போது வரக்கூடிய 19/9/2025 வெள்ளிக்கிழமை காலையில் 9:26க்கு வந்து தொடங்குது. 20/9/2025 சனிக்கிழமை, 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை, 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:14 வரைக்கும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடியது வந்து புரட்டாசி மாதத்தில் தேதி என்னன்னு பார்க்குற போது 3, 4, 5 அந்த தேதிகளில் வருது. அதே மாதிரி புரட்டாசி மாதத்திலேயே 30ஆம் தேதி 31ஆம் தேதியும் அப்புறம் ஐப்பசி 1ஆம் தேதி என்றைக்கும் அதனுடைய கண்டினியூட்டி இருக்குது. அதனால் இந்த ஐப்பசி 1ஆம் தேதியும் சேர்த்து சொல்கிறேன். அது ஒரு 3 நாள் இருக்குது. அதாவது 16/10/2025 வியாழக்கிழமை மாலை 5:04 ஆரம்பிக்குது. 16/10/2025 ஆரம்பிக்கிறது. 17/10/2025 வெள்ளிக்கிழமை, 18/10/2025 சனிக்கிழமை முடிய இருக்குது. அப்போ இந்த 6 நாட்களையும் வந்து நீங்கள் வந்து சுபகாரியங்களுக்காகவும் புதிய முயற்சிகள் எடுத்து செய்கிறதுக்கு உண்டான வேலையவும் பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்வதையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கண்டிப்பாக அது 2ஐயும் மாற்றிக்க முடியும். சுபகாரியத்தை தேதி மாற்றிக்கலாம், அதே மாதிரி புதிய முயற்சிகளையும் தேதி மாற்றிக்கலாம். சில விஷயங்களில் வந்து அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலைக்காக வந்து பிரயாணம் பண்ணித்தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அன்றைய தினத்தில் வந்து பால் அருந்திட்டு சாப்பிட்லாம். அப்போ அது கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடியாக அந்த பாலை அருந்திட்டு கிளம்புனீங்கன்னா அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவாகும்னு சொல்லலை, குறைவாகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தவிர்க்கிறது நல்லது. போய்த்தான் ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு இதை வந்து பண்ணிவிட்டு போங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய வந்து நாங்கள் சொல்லலை, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கோச்சார ரீதியில் இப்போ கிரகம் சஞ்சரிக்கிற நிலையை வச்சு சொல்லிகிட்ருக்குறோம். அப்போ உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன கோச்சாரம் நடக்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறது வந்து இந்த கோச்சாரத்தை வச்சு சொல்லிகிட்ருக்கிறது தான். அப்போ அதில் நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். இந்த கோச்சார பிரகாரம் இந்த மாதம் உங்களுக்கு அவசியம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோயிலுக்கு போகணும். அங்கே இருக்கிற பெருமாளை வணங்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும். தீமையாக இருந்தாலும் நன்மையாக மாறிடும். நன்மையாக இருந்தாலும் அது மேலும் நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு போய் பெருமாளை உப்பிலியப்பனை போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து சிறப்பாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா ராசியையே குரு பார்க்குறார். 8/10/2025 குருவின் பார்வை இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். பேச்சில் கவனமாக இருங்க. ஏன்னா சனி ராகு 2 பேரும் 2ஆம் இடத்துல இருக்காங்க. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கும். புதுசாக உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் வந்து இந்த கருப்பு நிற ஆடை அந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர எண்ணெய் வித்துக்கள், அது தவிர வந்து மண், ஜல்லி,
காங்கிரீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், இன்ஜினியரிங் கான்ட்ராக்டு, டியூப் லைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் குட்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்க, சிமெண்ட் தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொது காரியங்களுக்கு நிறைய பைசா செலவு பண்ணுவீங்க. ஏன்னா 9 அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 95 விழுக்காடு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.